ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் அலப்பறை. காலையில் 10 மணிக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம், ப்ரான் வாங்கிட்டு வந்தோம். மீன் பார்த்தீங்கன்னா 1/2 kg வாங்கினோம், ப்ரான் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினோம். மீனில் பார்த்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க, ப்ரானும் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆனால் குடல் மட்டும் உள்ளே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரான் எடுத்துக்கிட்டோம். ப்ரானை க்ளீன் பண்ணணும்னா அது மேலே இருக்க நரம்பு எடுக்கணும். நரம்பு எடுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் கத்தியை வச்சு நரம்பு எடுத்துட்டோம். நீங்கள் யாராச்சும் ப்ரான் எடுத்து புதுசாக சமைக்கிறதா இருந்துச்சுன்னா ப்ரானில் இருக்க நரம்பு எடுக்க மறந்துடாதீங்க. நரம்பு எடுக்கலன்னா நீங்கள் சமைக்கிற ப்ரானு நீங்கள் சாப்பிட்றப்பயே கசப்பாக இருக்கும். இன்னைக்கு சாயந்தரமா வேற இது வேற பேசும்போது காட்டக்கூடாதுல. இது அதோட மீசை பித்துக்குழி தாண்டா நரம்பு. என்னடா நடக்குது இங்க? தட்டி விட்டோன்னே சிகில் வந்துடணுமா கலவையில. A few moments later. இதுல மசாலா விட்டு அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நெக்ஸ்ட் ஸ்ப்ரைட் எரிமலைக்கிறாங்க பக்கத்துல திடீர்னு பொங்கிடுமா எரிமலை மாதிரி. யூஸ்வலாக வேற இதில் இது பண்ணுவாங்க, எப்படி சொல்றது. A few inches later. உப்பு அதிகமாக போடுங்க, இனிக்க போகுது. அப்புறம் போட்டு ஒழுப்புறாங்க 4 பேர் கை போட்டு. இது மசாலா 220. மீனை கேட்டையா? மீன் இலவசம். இப்படி கொஞ்சம் வாங்கிக்கலாம் முடிச்சு. 6.5 hours later.
இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டேய் அழுவுடா எரும மாடே அழுவுடா. என்னடா லுக்கு போடா. எப்படி இருக்கு? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஒட்டை பத்தி ஒரு கதை. முட்டைகோஸ் போகிறாங்களா? எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.